இன்னும் எதுவுமே மாறல. தமிழக காங்கிரசின் புலம்பல். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்ற கோஷங்களுக்கு மத்தியில் 71 மாவட்ட காங்கிரஸ் தலைவர்களை அட்டகாசமாக அறிவித்திருக்கிறது காங்கிரஸ் தலைமை. ஆனால் இந்த பட்டியலை பார்த்துவிட்டு காங்கிரசார் பலரும் நொந்து நொந்து கிடக்கிறார்கள். காரணம், மாவட்ட தலைவர் தேர்வு தொடர்பாக காங்கிரஸ் தலைமை கொடுத்த பில்டப் அப்படி. கோட்டா சிஸ்டத்தில் மாவட்ட தலைவர்களை டெல்லியில் உட்கார்ந்து கொண்டு நியமிக்கும் வழக்கத்தை ஒழிக்க நினைத்த ராகுல் காந்தி இதற்காக அனைத்து மாநிலங்களிலும் கட்சியின் உண்மையான விசுவாசிகளையும் உழைப்பாளிகளையும் மாவட்ட தலைவர்களாக கொண்டு வர முடிவெடுத்தார். அதற்காக ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சிறப்பு பார்வையாளர்களை அனுப்பி வைத்தார். அப்படி தமிழகத்துக்கும் மாவட்ட தலைவர்களை தேர்வு செய்ய வெளி மாநிலங்களைச் சேர்ந்த 35 பேர் வந்திறங்கினார்கள். இவர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட மாவட்டங்களில் சுமார் ஒரு வார காலம் தங்கியிருந்து தகுதியான மாவட்ட தலைவர்களை அடையாளம் கண்டு அவர்களின் செயல்பாடுகள் குறித்து 1-to-1 நேர்காணல் நடத்தி 6 பேர் கொண்ட பட்டியலை தலைமைக்கு சமர்ப்பித்தார்கள். இம்முறை எப்படியும் மாவட்ட தலைவர் தேர்வு நியாயமாக நடக்கும் போலிருக்கிறது என்று நம்பி தகுதி படைத்த பலரும் தங்களது செயல்பாடுகள் குறித்த கோப்புகளுடன் நேர்காணலில் ஆர்வத்துடன் பங்கெடுத்தனர். ஆனால் ராகுல் காந்தி என்ன நினைத்தாரோ அதற்கு நேர்மாறாக காங்கிரஸ் வழக்கப்படியே கோட்டா சிஸ்டத்தில் பலரும் இப்போது மாவட்ட தலைவர் பதவியை கைப்பற்றி இருப்பதாக நம்பிக்கையோடு காத்திருந்த பலரும் புலம்புகிறார்கள். இது தொடர்பாக அவர்களில் சிலர் நம்மிடம் பேசுகையில், காலமாக காங்கிரசுக்கு உழைத்து தேய்ந்துவிட்ட எங்களை போன்றவர்களை ஒதுக்கி தள்ளிவிட்டு 1-2 முறை தமாகவுக்கு போய்விட்டு வந்தவர்களை எல்லாம் இப்போது மாவட்ட தலைவர்களாக்கி இருக்கிறார்கள். அதற்கு காரணம் வழக்கமான கோட்டா சிஸ்டம். தென்காசி மாவட்ட தலைவராக வந்திருக்கும் ஆலங்குளம் செல்வகுமார் பீட்டர் அல்போன்ஸின் விசுவாசி. மூப்பனார் பின்னாலும் பிறகு வாசன் பின்னாலும் தமாகவுக்கு போய் வந்தவர். ராமநாத மாவட்ட தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள ராஜாராம் பாண்டியன் காங்கிரஸ் ஒழுங்கு நடவடிக்கை குழுவின் தலைவரும் முன்னாள் காங்கிரஸ் சட்டப்பேரவை குழு தலைவருமான KR ராமசாமியின் சிபாரிசில் வந்திருக்கிறார். சிவகங்கை மாவட்டத்தில் தனக்கு இணக்கமாக இல்லை என்பதால் தான் சத்தியமூர்த்தி என்பவரை 2.5 வருடங்களுக்கு முன்பு மாவட்ட தலைவர் பதவியில் இருந்து தூக்கிவிட்டு சஞ்சய் கணபதி என்பவரை தலைவராக கொண்டு வந்தார் ப. சிதம்பரம். தற்போது சஞ்சயே மீண்டும் தலைவராகி இருக்கிறார். புதுக்கோட்டை மாவட்டத்தை சிதம்பரமும் திருநாவுக்கரசரும் பிரித்து கொண்டிருக்கிறார்கள். புதுகை தெற்கு மாவட்டத்துக்கு தனது விசுவாசியான மணிகண்டனை மாவட்ட தலைவராக்கி இருக்கிறார் சிதம்பரம். அறந்தாங்கி தொகுதியை உள்ளடக்கிய வடக்கு மாவட்டத்துக்கு பெனட்டையும், திருச்சி மாநகர் மாவட்டத்துக்கு ரெக்ஸையும் தலைவராக்கி இருக்கிறார் திருநாவுக்கரசர். பல மாவட்டங்களிலும் இதேதான் நிலைமை. இதெல்லாமே உடனடியாக வெளிவந்திருக்கும் சமாச்சாரங்கள். இன்னும் 2 நாள் போனால் ஒட்டுமொத்த லிஸ்டிலும் யார் யாருக்கு எவ்வளவு கோட்டா என்ற விஷயம் வெட்ட வெளிச்சமாகும் என்று அளமாட்டாத குறையாக சொன்னார்கள்.